ஹலோ, இன்னைக்கு இந்த சேவை பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த சேவையை நான் ஆக்சுவலா புழுங்கல் அரிசியில தான் பண்ண போறேன். இந்த புழுங்கல் அரிசி சேவையை புழிஞ்சுட்டு நான் அதுல கலந்து சாப்பிட்ற மாதிரி மோர் குழம்பும் பப்படமும் வச்சுக்க போறேன். இன்னொன்னு எள்ளு சேவை, எள்ளு பொடி பண்ணி அதுல கலக்க போறேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நான் இன்னைக்கு இட்லி புழுங்கல் அரிசி ஒரு 2 ஆழாக்கு எடுத்து ஒரு 3 hours ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு கிரைண்டர்ல நல்லா நைஸா அரைச்சுட்டேன். இதை பாருங்க, நம்ம ஒரு இட்லி வாப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாவு பதத்துல இப்படி அரைச்சு வச்சுருக்கேன். லைட்டா ஒரு 2 உப்புக்கல்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த மோர் குழம்பு, இதுக்கு இந்த வெந்தய மோர் குழம்பு தான் பண்ண போறேன். நான் ஒரு 4-5 மோர் குழம்பு போட்டிருக்கேன். பட் இதுக்கு இந்த வெந்தய மோர் குழம்பு தான் சூட் ஆகும் இந்த சேவைக்கு. அதுக்கு பாருங்க, கலருக்காக ஒரு காஷ்மீரி சில்லியும் 2 பட்டை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். மெயினா இதுக்கு நான் பண்ண போடுறது ஒரு 4 பேருக்கு பண்ண போறேன். அதனால ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை தான் நான் எடுத்துக்க போறேன் வறுக்கிறதுக்கு. அதோட தேங்காவை வச்சு அரைச்சுட்டு உப்பை போட்டு இந்த மோர் குழம்பை பண்ணிடலாம். இப்ப இந்த மோர் குழம்புக்கு தொட்டுக்க பப்படம் சொன்னேன் இல்லையா, இதை பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோங்க. இந்த வாங்கின பப்படத்தை வெளியில வைக்க கூடாது. அந்த கவர்லயே வச்சு இன்னொரு கவரை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாதான் நிறைய ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா செவந்து போயிடும், உப்பாது. அப்புறம் இதை பாருங்க, இதுல ஒரு 300 திட்டத்துக்கு தயிர் எடுத்து சிலிப்பி எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த மோர் குழம்புக்கு. அப்புறம் இந்த ஸ்வீட் சேவை ஒண்ணு பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். சிலர் கருப்பு எள்ளும் வெல்லமும் போடுவா. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் சர்க்கரையும் அப்புறம் இந்த ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கிரீஸ் பண்ணிட்டு பாருங்க, இப்படி இட்லியா வாத்தணும். இதுல நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இதை வச்சிருவோம். இட்லி குக்கர் இது வச்சுட்டு ஒரு 15 minutes இது சவுண்ட் வந்த உடனே அணைச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வானிலை மட்டா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இந்த முந்திரி, மிளகா சும்மா ஒரு சேந்தா மாதிரி இருக்கும்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு, இதை பாருங்க. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல வெந்தயம் தான். இதுல வெந்தயத்தோட ஃபிளேவர் தான் நல்லா இருக்கும். ரொம்ப போடாதீங்க, கசக்கும். இந்த 300 திட்டத்துக்கு நான் சொல்றேன், இவ்வளவுதான். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாவை எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட். இவ்வளவு சிவப்பா இருக்கணும் இந்த வெந்தயம் நல்லா. இதுக்கு தான்லாம் எதுவும் போட வேண்டாம், வேணுங்கிற என்ன போட்டுக்கோங்க. பட் நம்ம வெறுமனே தண்ணியா விட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படிதான் வெறுமனே பண்ணாலே இந்த வெந்தய வாசனையோட ரொம்ப ஜோரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எள்ளை தான் வறுத்துக்க போறேன். ஏன்னா அந்த மிக்சி நம்ம இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சிட்டோம்னா ஈரமாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் எள்ளை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுலயே அந்த மோர் குழம்பு பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம் மோர் குழம்புக்கு. இது ஆல்ரெடி களைஞ்சுட்டு காய வச்சு எடுத்து வச்ச எள்ளு தான் இது. சரிங்களா? இந்த மாதிரி சவப்பா படன்னு பொரியணும். இப்போ எடுத்துடலாம் இது. இப்போ இது ஆறினோடனே மிக்சியில ஜார்ல போட்டு திரிக்க போறேன். இது இந்த எள்ளு ஃபர்ஸ்ட் பொடிச்சுன்னு வந்துடுறேன். சரிங்களா? இதோட இப்போ சர்க்கரை, ஏலக்காய் பொடி. பாருங்க, இந்த மோர் குழம்புக்கு அரைச்சிட்டு வரேன் நான். ஃபர்ஸ்ட் க்ரஷ் பண்ணிட்டேன், இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்க, இதை அரைச்சின்னு வந்ததை ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கிறேன். இந்த மோர் குழம்புக்கு அரைச்சதை ஒரு கொதி விடுவோம், அப்புறம் மோரை கலக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை. இதுக்கு பெருங்காயம் எல்லாம் வேண்டாம், ஏன்னா அந்த வெந்தயத்தோட மனம் தெரியணும். அதனால பெருங்காயம் எல்லாம் போடல நான். இதை பக்கத்துலயே நின்றுட்டு சும்மா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும் இது கொதி வரவே. அடி பிடிச்சிடும் இல்லடா, ஏன்னா அந்த முந்திரி கொஞ்சம் இது போட்டோமே, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டோம் இல்லையா, அதனால. பாருங்க, அதுக்குள்ளேயுமே கொதி வர ஆரம்பிச்சிருத்தோம். சுத்தி வரட்டும். இந்த வாசனைக்காக தான் 1 நிமிஷம் கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இந்த மோரை விட போறேன். இது கொஞ்சம் நீர்க்க இருந்தாதான் அதோட நம்ம பசஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் சேவையோட. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுப்போம். நான் இன்னும் கூட கொஞ்சம் ஜலம் விடுறேன். இதை பாருங்க, போதும். இப்போ இதை நான் அணைச்சுட்டேன். சுற்றி வர பொங்க வர ஆரம்பிச்சுடுத்து நான் அதை அணைச்சுட்டேன். இப்போ இதை தாளிச்சு கொட்ட போறேன். இதை பாருங்க, இதில் பச்சையா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் தாளிச்சு கொட்டுறதுக்கு வெறும் கடுகு போதும். 2 கருவேப்பிலையும் கடுகுமே போதும், அதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்போ கடுகு வெடிச்சுடுத்து 2 கருவேப்பிலை போட்டு இதில் கொட்ட வேண்டியதுதான்.
மோர் குழம்பு ரெடி. ஆக்சுவலாக இந்த மோர் குழம்பு வந்து நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு இதை பண்ணி வச்சுட்டு ராத்திரிக்கும் சேர்த்து பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சேவைக்கெல்லாம் விட்டுன்னு சாப்பிடணும்னு நினச்சிக்கோங்க. அப்போது இதை சேர்த்தே பண்ணிக்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு காய் என்னன்னாக்க முருங்கைக்காய் தான். முருங்கைக்காவை தனியாக வேக விட்டுணும். நல்லா வேக விட்டுட்டு அந்த ஜலத்தை வச்சு அரைப்பமோ இல்லை மோரை சிலுப்பமோ அது மீதி இருக்கும் இல்லையா, அந்த வெந்தக்காயோட ஜலம் அதையும் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த வெந்தய மோர் குழம்புக்கு முருங்கைக்காய் தான் சூட் ஆகும். ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. அப்படி உங்களுக்கு முருங்கைக்காய் வேண்டாம்னா வெள்ளை பூசணி, அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் போடுவோம் இல்லையோ, அதெல்லாம் போட்டுக்கோங்க. போண்டா போட்டுக்கலாம், அவ இஷ்டம். இப்போ நான் இந்த சேவையை புழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இந்த இட்லி வாத்தனும் இல்லையோ, இது பாருங்க நல்லா வெந்துடுத்து. ஒரு 15 நிமிஷம் வச்சிருந்தேன், நல்லா வெந்துடுத்து. இப்போ ஏந்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு வச்சிருப்போம் இல்லையா, அதால இதை எடுத்துருவோம் பாருங்க. ஒட்டாம வந்துருக்கு பாருங்க. இதை என்ன பண்ணணும்னா இது உள்ள போட்டுடணும். ஒரு தட்டா எடுத்து பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடு ஆறி எடுத்தோம்னா அப்புறம் பிழியறது கஷ்டம். இதே பிழிஞ்சு நீங்க சேவையை வச்சுட்டா கூட ஒன்றும் ஆகாது, சாஃப்டா தான் இருக்கும். மத்தியானமே கூட இதை பிழிஞ்சு ஒரு 3 மணி பாக்கில் எடுத்து வச்சுட்டா அதை நைட்டு கூட சாப்பிடலாம். நல்லா மூடி வச்சுட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது. இப்ப பாருங்க, இந்த 4 போட்டேன்னா சின்ன சின்னதா வாத்துக்கோங்க, பெருசு பெருசா வாக்காம பண்ணாக்க ஈஸியா இருக்கும் நமக்கு பண்றதுக்கு. ஆனா இதை ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுக்கு வேணும், அதே சமயம் புழியறதுக்கு ஒருத்தர் வேணும். மெதுவா பிழிங்க, அப்பதான் நன்னா விழும். வேக வேகமா பிழிஞ்சா பெருசு பெருசா விழும். மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு திருப்பா பண்ணா மெல்லிசா விழும். இது கஷ்டமா இல்லை பாருங்க, ஏன்னா சூடா இருக்கு. ஆனா ஒருத்தர் 2 பேர் வேணும், அந்த காலை பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர், பிழியறதுக்கு ஒருத்தர். அவ்வளவுதான். இந்த பாருங்க, இத வெளியில எடுக்கச்சே இது பாருங்க இவ்வளவு மாவு வரும். இது அடுத்த செட்டுக்கு அப்படியே அடியில போட்டுருவோம். அடுத்த 4 இட்லி போடுறேன். கொஞ்சம் ஈஸி. சிலர் வந்து இதை மாவா கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை வேட்ல வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை பிழிவா. பட் இது நம்ம டைரக்டா மாவு கலர வேண்டாம், இட்லியாவே வளர்த்துடலாம். இப்ப பாருங்க, ஸ்லோவா பிழிங்க, அப்படியே தின்னா விழும். ஸ்லோவா பிழிச்சா சூடா இருக்கிறதால ஈஸியா இருக்கு. இதே ஆறினா பிழியறது கஷ்டம். அதனால ஒவ்வொரு தட்டா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்களா, சேவை எல்லாம் பிழிஞ்சாச்சு. அந்த 2 வழக்கும் போட்டோம்லயே அரிசி, அதுக்கு இவ்வளவு வந்திருக்கு. இது 4 பேர் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இதையே எலுமிச்சம்பழ சேவை, தேங்காய் சேவை, அந்த பருப்பூசலி மாதிரி பண்ணுவோமே, அந்த மாதிரி பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது ஆற ஆற இல்ல அந்த மாதிரி கலக்கும் போது எல்லாம் உதிர்ந்துரும் உங்களுக்கு நன்னா. இப்போ இதுக்கு பப்படத்தை பொரிக்கிற பாருங்க. அப்படி பப்படம் பிடிக்காதவா அப்பளம் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோங்க, காய்ச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் சேவைய பண்ணிடலாம். போட்டுன்ட்டு இப்ப பாருங்க, ஒரே ஒரு ஸ்பூன், சும்மா இது சின்ன ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க. இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன். இந்த பொடி அவளுக்கு எவ்வளோ தேவையோ. ரொம்ப நல்லா இருக்கும். இது சர்க்கரை போட்ட வெள்ளை எள்ளு பொடி, ஏலக்காய், நெய் எல்லாம் போட்டுக்கணும். இல்லை இந்த சர்க்கரை பட்டவொடனே இது பாருங்க எப்படி ஆறுது, இலகி கொடுக்கறது. அவ்வளோதான். இப்போ இந்த சேவையை எப்படி சாப்பிட்ணுன்னு அதை பாருங்க. போட்டுன்ட்டு அது மேலே நமக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மோர் குழம்பு விட்டுக்க வேண்டியதுதான்.
எடுத்துட்டு பப்படத்தை இது மேலே இப்படி நொறுக்கிடணும். இந்த எள்ளு சேவை ஆளுக்கு ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு. இங்கே பாருங்க, இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் பப்படம் வேணுன்றா நொறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாரும் இந்த சேவையை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது வந்து ஒரு லைட் டிஃபன் தான். இது கூட உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்போ நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ.